மத்தியானம் சினிமாக்கு போறேன், வரதுக்கு லேட் ஆகும். போ 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 போ. பாட்டி மலரும் கணக்கும் படியில உட்காந்து கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னடா இதெல்லாம்? நான் தமிழ் படம் போனா நீ வீட்ல இங்கிலீஷ் படம் ஓட்டுறியா? நீஃப்லிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாதம் பகுதியில் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் சரண்டர். யார் யார்கிட்ட சரண்டரானா அதுதான் ஒரு விஷயமே. முக்கியமான ஸ்டேஷனில் என்ன நடக்கும்? ஸ்டேஷனில் யாராவது சரண்டர் ஆவாங்க, சரண்டர் ஆவாங்க. ஆனால் அவங்க எடுத்துன்னு போகிற அந்த துப்பாக்கி சரண்டர். ஆமாம், அதாவது ஒன்றும் இல்லைங்க, கதை அருமையான கதைங்க. ஒரு வரியில் சொல்லிடலாம். ஆனால் அது இவங்க கொஞ்சம் சுற்றி வளைச்சி சுவாரஸ்யப்படுத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம நடிகர் மன்சூர் அலிகான், அவருக்கு ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து எலெக்ஷன்லாம் நின்னார்ல, அவரோட துப்பாக்கியை எலெக்ஷன் டைமு இன்னும் 4 நாள் எலெக்ஷன்னா துப்பாக்கியை கொண்டு வந்து சரண்டர் பண்ணோம்ல. ஒரு வாரமோ 4 நாளைக்கே முன்னாடி சரண்டர் பண்ணோம். இவர் கொண்டு வந்து சரண்டர் பண்றாரு. ஏன்னா எந்த அசம்பாவிதங்களுக்கும் டப்புன்னு எடுத்து சுற்றக்கூடாது. ஒருத்தன் தாக்கிக்கிறப்போ மிலிட்டரிக்காரனா பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. யாரா இருந்தாலும் பர்மிஷன் வாங்கி வச்சிருந்தாலும் இவரும் பர்மிஷன் தான் வாங்கி வச்சிருக்காரு, லைசன்ஸ் வாங்கி தான் வச்சிருக்காரு. கொண்டு வந்து சரண்டர் பண்றாரு. சரண்டர் பண்றப்ப எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சு நான் மை கையில வச்ச உடனே எனக்கு வந்து துப்பாக்கி வாங்கிப்பேன் அப்படின்றாரு. சார் அப்படிலாம் தர முடியாது, 10 நாள் கழிச்சு தான் ப்ராசஸ்லாம் இருக்கு, பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்னா. இல்லை என் பாதுகாப்புக்கு நான் காட்டுக்குள்ளாரெல்லாம் போறேன், போய் நடிக்கிறேன், எனக்கு விரோதிகளும் இருக்காங்க, கட்சி சினிமாவிலையும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அது முடியாது சார் அப்படின்னோன்னா அவர் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்துடுறாரு. சீஃப் செக்ரட்டரிட்டு வந்து இங்கே இருந்தோம் யார் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட இருந்து கொடுத்துட்றாரு போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கு அவர் அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்காட்டியும், அதாவது மை வச்சோடனே எனக்கு கன்று வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு. அவர் லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்காட்டியும் அவர் சரண்டர் பண்ண துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் காணாமல் போயிடுது. ஐயோ திருப்பி துப்பாக்கியை கேட்டு தான் வந்திருக்கிறாரு போட்டிருக்கு அப்படின்னு பதறனா, அவர் இந்த லெட்டர் கொடுக்க தான் வந்திருக்கிறாரு. இன்னும் 4-5 நாள் டைம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸும் ஒரு கேரக்டர். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா லால் வந்து ரைட்டர், அவர் தான் மெயின் இன்சார்ஜ். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரைட்டருங்க தானே இன்சார்ஜ். நீங்க போய் இன்ஸ்பெக்டர் பார்த்தா கூட ரைட்டர்கிட்ட அதை எழுதி வாங்கிட்டு வாங்க பாரு. அவர் ஒரு கொயர் பேப்பர் வாங்கிட்டு வா, 2 டிம்மி ஷீட் வாங்கிட்டு வாங்க, 4 ஸ்கேல் வாங்கிட்டு வா அப்படின்பாரு. ஐடியாவே அவர் தான் கொடுப்பாரு எல்லாத்துக்கும். கேஸே நம்ம இப்படி சொன்னோம்னா அவர் எழுதுவாரு. புரியுதா உங்களுக்கு? பல ஸ்டேஷன்ல அதான் நடக்கும். இப்போ ரைட்டர்கிட்ட போறாப்புல ரைட்டர் தான் வாங்கி வைக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு அதை லாக்கர்ல வைக்கிறதுக்காட்டும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த மாதிரி பொருட்களை வைக்க ஒரு லாக்கர் இருக்கும். ஒரு தனித்தனி பாக்ஸா ஒரு 25 50 லாக்கர் இருக்கும். அதில் வைக்கிறதுக்காட்டி என்ன பண்ணிடுறாரு, ஒரு டேபிளில் வச்சிடறாரு. அது ஜன்னலோர டேபிள் வச்சுட்டு லாக்கர் பக்கத்தில் வச்சுட்டு அந்த அங்கேயே இருக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர், லேடி சப் இன்ஸ்பெக்டர், அந்த அம்மாவுக்கு இவருக்கும் வாய் தகராறு, வாக்கிய தகராறு. சின்னதா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், நேர்மை. இவரோட நேர்மையே பல இடங்கள்ல சோதனை ஆகிப்படுது. அதுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆள் இருந்துகிட்டு 25 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு நம்மளையும் உயிரை வாங்கிட்டு நமக்கு சம்பரம். அதுதான் மேட்ரு, மெயின் மேட்ரு. அவங்களுக்கு தேவையான ஆட்களையும் என்னையா பண்ண உமலதான் தப்புன்னு ஓங்கி அறையிறாரு. அதுல அந்த அம்மாவுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்ஸ்பெக்டர் இவருமே சமகால நம்ம சங்கர் டி, அவர் தான் ஓவா டி, அவர் தான் இப்ப கூட ஒரு படத்துல போலீஸா, இந்த படத்துல அவர் தான். ஆமா, நல்லா நடிகர் அவரு. அவர் வந்து வில்லத்தனத்துக்கும் ஒரு சாஃப்டான மூஞ்சி, அழகான மூஞ்சி. வில்லத்துக்கு ஏற்ற மாதிரி போலீஸ், நல்ல போலீஸுக்கு ஒரு அழகான மூஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட முகம் அமைப்புடையவர். அவர் சொல்றாரு, நானும் அவரும் ஒன்னா தான் வந்தோம், அவர் நேர்மன் இதுன்ட்டு இப்படி இவரு சொல்றாரு அவரை பத்தி. இந்த ஃபீல்டுல வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதான் முடியும், நம்ம உருவத்துக்கு என்னமோ தெரியல, நம்மளால வளைஞ்சு கொடுக்கும். யாரு? லால் சொல்றாப்புல. யார்கிட்ட சொல்ற இதெல்லாம்? நம்மால் ட்ரெயினி போலீஸா போயிருக்காரு, ட்ரெயினி சப் இன்ஸ்பெக்டரா. தர்ஷன், பிக் பாஸ் தர்ஷன். பிக் பாஸ்ல இருந்து வந்த பிரபலங்களுக்கெல்லாம் வாய்ப்புள்ளன்னு நம்மளாம் சொல்லி இந்த வாரம் பிக் பாஸ் வாரமாவே ஆயிப்போச்சு. 2-3 பேர். இவரு அந்த பொண்ணு பேர் என்ன, ஜனனி. இன்னொரு கேரக்டர்லாம் பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க தான் இந்த வாரம் 3-4 படம் அவங்க தான். 10-11 படத்துல 10 படம். இப்போ இவர் பாக்குறாரு, சரி ரைட்டு நம்ம நடைய கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னு காணாம போனதை உடனே ஏசிக்கு தெரியலன்னா காணாம போச்சுன்னு சொன்னோம்னா போலீஸுக்கு போனோம்னா வம்பாய் போடும் இந்த கேஸை. அதுக்குள்ளார நம்ம தம்பி என்ன பண்றாப்புல, யாரு? தர்ஷன்.
அவர் சில ஆக்டிவிட்டீஸ்ல இன்ஸ்பெக்டரை கவர்ந்துடுறாரு. யோ நீ இந்த கேஸை கவனியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு எலெக்ஷன் டியூட்டி பயங்கர பரபரப்பு. ஆனா அவனுக்கு டைம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான், இந்த 4 நாள் தான். அதுக்குள்ளார நீ வந்து இந்த கண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. CCTV பார்க்குறாங்க. கண்ணை தூக்கிட்டு போனது ஒரு லாரி டிரைவர், பீகார் சேர்ந்த லாரி டிரைவர்னு சந்தேகப்படுறாங்க. நமக்கு அப்படிதான் காட்சிப்படுத்தப்படுது. அவன் தான் தூக்கிட்டு போனான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே இருக்கிற பிரிவினை இந்த லேடி இன்ஸ்பெக்டர், அதுக்குள்ள நம்ம அலோகந்தசாமி எல்லாம் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த ஏட்டம்மாவுக்கும் ஜாயிண்ட் அடிக்கிறாரு, இந்த பக்கமும் ரைட்டருக்கும் நல்லவரா காமிச்சுக்கிறாரு. நல்லவர் தான் நம்ம நினைக்கிறோம். இப்படி போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தாதா, வட சென்னை தாதான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஐஸ் ஃபேக்டரி மாதிரி வச்சிருக்கான் குடோன்னு. அதில் அவன் தான் எலெக்ஷன் டைம் இல்லையா, மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர், எதிர்கட்சி மாவட்ட, இவன் கையில் காசை கொடுத்து பல கோடிகளை ஒரு தொகுதிக்கு அனுப்பிட்டு இருக்காரு. பிசினஸ் மேனுங்கிறனால இவன் மூலியமா ஈஸியாக போயிடும், நம்பிக்கைக்கு உரிய. ஆமா டயர்ல வைக்கிறாப்புல, ஐஸ் இதுல வைக்கிறாப்புல, எதுலயே வைக்கிறாப்புல வச்சு ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்டே கொடுத்து விடுறாங்க. செக்கிங்கே இல்லாம போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்குது. ஒரு முனிஷ்காந்த் திருச்சியில இருந்து இந்த தாதா இருக்கான்ல, இவன் தம்பிகிட்ட கன் வாங்க வர்றாரு. குதிரைங்கிறாங்க கண்ணை, கஞ்சா போட்டுலாம் வைக்கிறாப்புல. இவன் தம்பிக்கு என்னன்னா நம்ம பொல்லாதவன் கதை மாதிரிதான், அண்ணனை தாண்டி வரணும்னு 2 தம்பி இருக்காங்க. ஒரு தம்பிக்கு அந்த ஆசை. அந்த தம்பி யாருன்னா நம்ம இவரு கராத்தே மாஸ்டர் பையன். அவன் பிரமாதமா அவனுக்கு ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கான். அந்த தம்பி ஹீரோவா நடிச்சதை விடலாம் இந்த படம் பேசுற மாதிரி இருக்குது. உண்மையாவே பெரிய விஷயம். இப்படி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க தலைவா. என்ன கதை, 4-5 கதை போகுது. எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனை மையப்படுத்தி. போலீஸ் வந்து என்னடா இவரோட தம்பினா என்ன பெரிய மயிரான்றாரு லாலு. ஒரு நாள் ரோடு செக்அப்ல இந்த டேட்டு இந்த 4 நாளுக்குள்ளாரே அண்ணனே என்னே மயிரான்னு கேட்டியான்ட்டு உயர் அதிகாரிகள்ட்ட சொல்லி கிளம்பி போறப்ப வாக்கி டாக்கி தூக்கிட்டு போயிடும். வந்து வாங்கிக்கோ, என் கோட்டையில வந்து வாங்கிக்கோ, எங்க அண்ணனை நீ வந்து வாக்கி டாக்கி தூக்கிட்டு போறான். கண்ணுக்கு எதுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ கௌஷிக் அந்த பையன் நல்லா நடிச்சிருக்காப்ல. அதுவும் அந்த கேரக்டர் ஒரு பெண் தன்மையுள்ள ஆண், கிட்டத்தட்ட விட்டா திருநங்கை திருநம்பி அந்த ரேஞ்சில் இருக்காப்ல. ஆனா அவன் எல்லாம் பண்றான். இந்த இதுலயே ஒரு பொண்ணை கொடுத்துக்கிட்டு வந்து போட்டு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ரெடியா வராப்ல. ஆனா அவனோட அந்த நனிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏய் என்னென்ன விஷயத்த சொல்ற, நானி கூணிட்டு இருக்கேன்னு அண்ணனே திட்டுவாரு. அதனால அண்ணனுக்கு தம்பிக்கும் ஒரு சின்ன கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் கன்னு. அந்த பஞ்சாப் டிரைவரை பிடிக்கிறாங்க, அவங்கிட்ட கன்னு இருந்துதா இல்லையா. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் ஒருத்தர் போறாரு, அவரு மேல செப்பலை தூக்கி போட்டுடுச்சுன்னு வேற ஒரு லேடியை கூட்டு வந்து, புருஷன் இல்லாத லேடியை பிள்ளையோட கூட்டு வந்து இந்த லேடி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல வச்சிருக்கு. அவங்க ஒரு பக்கம் இப்படி போகுது. கட்சியில கென்ன போலீஸ் கண்டுபிடிச்சுதா, கென்னே வந்து போலீஸ் சரண்டர் ஆச்சா. இதுதான் கதை. ஓகேவா. கென்ன சரண்டர் பண்ண வர்றாரு மன்சூர் அலிகான். திரும்பி கன்ன போலீஸ் காணாம போன அந்த கண்ணை போலீஸ் கண்டுபிடிச்சு, அதுக்கு போல பல கண்ணை கண்டுபிடிக்குது. ஆனா அந்த கண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுவா வந்து சரண்டர் ஆச்சா. கண்ணா வந்து அது எப்படி சரண்டர் ஆகணும், எடுத்தவங்க கொண்டு வந்து வச்சா முடிஞ்சு போச்சு இல்ல. அந்த மாதிரி நடந்துதான் என்ன. இதுதான் அந்த படத்தோட கதையும் கிளம்பும். இதுல வந்து தர்ஷன் புகழா வாழ்ந்திருக்காரு, ட்ரெயினி போலீஸ் புகழா. அந்த தம்பிக்கு வந்து முகம்லாம் நல்லா இருக்குங்க, பேசினா கொஞ்சம் இலங்கை வாட அடிக்குது. அது வந்து தாய் அந்த ஏன் வாழ்ந்தாருன்னு சொல்றேன்னா, இந்த பாடினி குமார் அருமையான ஹீரோயின் கர்லிங்கரோட, அதான் சொல்றேன், அது கூட டூயட் பாட கூட விட்டுருக்காரு. சரி, நானும் சொன்னேன் இந்த குத்துப்பாட்டு ஏதாவது இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா இந்த பையனோட கௌஷிக்கோட ஒரு விலை மாது படுத்திருக்கிறா பஸ்ல, படுக்க வந்திருக்கா. அங்கேயாவது ஒரு குத்த போட்டிருந்தா நமக்கு என்னடா கன்னு படத்துல கொஞ்சம் எனர்ஜியா வந்திருக்கும். கன்னை மட்டும் காட்டுறாங்களே ஒழிய தோட்டா பாயறது ஒரு இடத்துலயும் காமிக்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதுதான் கேட்டேன் நான். ஆனாலும் இந்த படம் நம்மள வந்து அவ்வளவு என்டர்டெயினா வச்சுக்குதுங்க. லாலோட கேரக்டரும் பெரியசாமின்னு ட்ரெஸ் அவுத்து உட்கார வச்சிருவாங்க. அந்த பொடியன் தாதா கூட வைக்க மாட்டான். அண்ணனுக்கு தம்பிக்கு இதுவா இருக்கும். டே என்ன கேட்டு மயிறு நீ பாட்டு கேட்டு வந்தியாடா என்ன இப்படி கேட்டதுக்கு கூப்பிடுறான் அந்த போலீஸ்காரன். கூப்பிட்டு உயர் அதிகாரிகளை விட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு அவர் ரிவீட் எடுத்து தம்பியை விட்டு ட்ரெஸ் வைப்போம். இதுலதான் அந்த கதையே. இப்ப அந்த தம்பிக்கு என்ன ஆகுது, நம்ம தர்ஷன் தானே, லாலால செய்ய முடியாதெல்லாம் தர்ஷன் செய்யல, செஞ்சாரா இல்லையா. ஒரு அப்பா மாதிரி பாக்குறாரு லால, ரைட்டர் மேல ஒரு இறக்கம் இருக்குது. அவரும் இவரை புள்ள மாதிரி பார்த்தாரா இல்லையா. சுஜித் அவர் தான் அந்த கனகுங்கிற அந்த வில்லன்,
தாதா மிரட்டி இருக்காப்புல. ஏற்கனவே ஒன்று 2 படத்துல பார்த்துருக்கோம். முனிஷ்காந்த் அவரு அது ஒரு ட்ராக்கா பண்ணி இதோட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, திருச்சியில அதுவும் காமெடி நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் காமெடியில கொஞ்சம் அதான் ஓரளவு வந்தது. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிருந்தது. ஆமா, கன்னு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாடினி குமார் அருமையான ஹீரோயின். ஆனா அவங்கள மட்டும்தான் டைரக்டர் யூஸ் பண்ண தவிர டேஷன் வர வச்சிருக்கலாம். ஒரு டுயட் பாட விட்டுருக்கலாம். அருள் டி சங்கர் உண்மையாவே மிரட்டிட்டாருங்க. அந்த நமக்கு திடீர்னு சந்தேகம் அருள் டி சங்கர் மேல வந்துடும், இன்ஸ்பெக்டர் மேல. இவர் வச்சுட்டு இதை பழி வாங்குறாரு அப்படின்ட்டு எல்லாம் நடக்கிறது தானே. அது மாதிரி ரம்யா ராமகிருஷ்ணன் அவங்க தான் இந்த லேடி சப் இன்ஸ்பெக்டர், நல்ல நடிகை. சீரியல்ல இருந்து சினிமாக்கு வந்திருக்காங்க. சௌந்தரேஸ்வரன் அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. கௌஷிக் நான் சொல்லிட்டேன். எல்லாருமே ஹீரோ 2-3 படம் பண்ணிட்டாரு. அவங்க அப்பாவே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. நல்லா கராத்தே தம்பி. இதெல்லாம் அவ்வளவு பெரிய கராத்தே வீரன் பெண் தன்மையோட அந்த நிலையிலாம் காட்டி நடிச்சிருக்கிறது உண்மையா பிரமாதமா இருந்தது. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறார் கௌதமன் கணபதி. இவர் யாருன்னா அமெரிக்காவில் ஐடி உத்தியோகத்தை விட்டுட்டு நம்ம இவர்கிட்ட அறிவழன்ட்ட ஜாயின் பண்ணி சும்மா ஆர்வக்கோளராக ஜாயின் பண்ணலாங்க. அறிவழனே ஒரு சில இடங்கள்ல பீட் பண்ணிடுறாரு. அறிவழன் கூட சூப்பரா இருப்பாரு. காணாம கதை நம்ம தமிழ்ல 2-3 படம், மலையாளத்துல நிறைய படம். இது அதை விட எல்லாம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதுதான் நீங்க இதுல பார்க்கணும். நம்ம ஊர்ல பாக்கியராஜ் சொல்ற மாதிரி மொத்தமே 7 கதையோ 4 கதையோ தான் சொல்லுவாரு. அதுல இருந்து மாத்தி தானே எடுத்தாகணும். ஆனா அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி மெய்யேந்திரன். மெய்யேந்திரன் ஒரு காட்சியும் மெய்யாவே எங்க கண்ணுக்கு விருந்தாக்கிட்டீங்க. அழகா இருக்குது. மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோர் விகாஸ் பாதிஷா. விகாஸ் பாதிஷா உண்மையா யாரோ தெரியலங்க, நல்லா அதிரடி பண்ணிருக்காங்க. ரேணுகோபாலோட எடிட்டிங் பிரமாதம். ஆர்கே மனோஜ்குமாரோட ஆர்ட் டைரக்ஷன். இந்த போலீஸ் செட் எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆக்ஷன் சந்தோஷ், ஆக்ஷன் பிரகாஷோட பையன், அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்டண்ட் மிரட்டி இருக்காப்புல. சரண்டர். உண்மையாவே ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்தா சரண்டர் ஆயிடுவாங்க இந்த படத்துக்கு. அப்படி ஒரு படம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.